புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நான் ஃபர்ஸ்ட் MIPல தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ ஜாயின் த ஃபேன் பிட். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கூட என்னால் முடியல. ஸோ அப்பா தம்பி 2 பேரும் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து என்னால் வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அப்புறம் அவங்கள பார்க்குறது அண்ட் அம்மா ஒரு பக்கத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒரு பக்கத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எப்போவோ நடக்க வேண்டியது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு ஃபீலிங். அண்ட் அப்பாவோட பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 டெக்கேட்ஸாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எத்தனையோ டெக்கேட் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து தீவிர தளபதி ஃபேனுங்க. அவர் வந்து அந்த பாட்டு போட்டு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் அதை போட்டு ஆடிக்கிட்டே இருப்பார் அவர். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட இசையமைப்பாளர் வித்யா சார் அவரோட மகள் பல்லவி வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல வந்து இப்போ நடந்த கான்சர்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவை. ஏன்னா வந்து நீங்களும் அந்த கான்சர்ட்டுக்கு போயிருந்தீங்க, நானுமே வந்து உங்களுக்கு பக்கத்து ஒரு கேட்டகரியில் தான் இருந்தேன். நீங்கள் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்றதை நானும் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ தூரம் இந்த கான்சர்ட் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுத்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிப் நான் வந்தது காரணமே அப்பாவோட இந்த கான்சர்ட் தான். நான் வந்து ஒரு 1 வீக் ட்ரிப் தான் இது. பட் ரொம்ப நான் லாஸ்ட் கான்சர்ட் அப்பாவது பார்த்தது when I was like I think 5 years old. I don't remember correctly. 5 வயசு அப்போ தான் மலேசியாவில் நடந்த கான்சர்ட், சிங்கப்பூர் மலேசியாவில் நடந்த கான்சர்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நான் இந்தியா ட்ரிப் என்னோட ஃபேமிலியோட வரும்போது மிஸ் பண்ணிட்டேன் அப்போட சென்னை கான்சர்ட். ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தது. நான் ஃபஸ்ட்டு MIPல தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ ஜாயின் த ஃபேன் பிட். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கூட என்னால் முடியல. ஸோ அது நான் வளர்ந்தது கேட்டது எல்லாம் அந்த பாட்டோட தான். ஸோ தோஸ் ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அப்சல்யூட்லி இட் வாஸ் அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லணும். இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் ஹிம் மோர் தென் அ கான்சர்ட். நான் பார்த்த விதம்னா எஸ்பெஷலி தம்பி கூட இப்போது இருக்கிறதுனால வந்து இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். ஸோ அப்பா தம்பி 2 பேரும் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து என்னால் வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அப்புறம் அவங்கள பார்க்குறது அண்ட் அம்மா ஒரு பக்கத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒரு பக்கத்தில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வேறு எந்த கான்சர்ட்டும் நான் அட்டென்ட் பண்ணதில்லைங்க. அப்புறம் பார்ஷலாக பேசணுன்னா அப்பாவோட கான்சர்ட்னால எனக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அப்சல்யூட்லி என்ஜாய்ட். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மே மந்த் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டாக இருக்கட்டும், இப்போ நடந்த அந்த 2.0 இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பயங்கரமான ஒரு ஆதரவு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, 90s கிட்ஸ் மத்தியிலையும் சரி. ஸோ வந்து அப்பாவோட பாட்டை வந்து இவ்வளோ வருஷங்களா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கான்சர்ட்டுக்குமே ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு மகளா, ஒரு ரசிகையா உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இது வந்து எப்போவோ நடக்க வேண்டியது இப்போ நடந்துகிட்டு இருக்குன்றது ஒரு ஃபீலிங். அண்ட் அப்பாவோட பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 டெக்கேட்ஸாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எத்தனையோ டெக்கேட் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் எல்லாரும் நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அந்த ஜனங்க எவ்ரிபடி வாஸ் வைபிங் வித் த சாங். எவ்ரி சாங் எந்த பாட்டாக இருக்கட்டும், அப்படி போட இருக்கட்டும், மலரே மௌனமாக போட்டாலும் வைப் பண்ணுவாங்க. மெலடிஸ் கான்சர்ட்டில் மெலடிஸ் வந்து எவ்வளோ ரீச் போகும்னு தெரியாது, ஆனால் மெலடிஸ் கூட அவ்வளோ வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்பா வந்து பீக்ல இருந்த சமயங்கள்ல அப்போ உங்களோட மெமரிஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. அப்போ வெளியே போகும்போது இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பாட்டு ஹிட் ஆகும்போது அந்த மாதிரி அப்போ இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல. ஆமா, அப்போ அது வந்து ஒரு பேக் டு பேக் ஒரு ஃபுல் ஹிட் ஸ்டேஜ் அப்பா கொடுத்தது. எல்லாமே ஹிட். எந்த பாட்டு போட்டாலும், எந்த படமாக இருந்தாலும் எல்லா ஆக்டர்ஸோடையும் அப்பாவோட படம் இருந்தது. ஸோ ரொம்ப பேக் டு பேக் ஹிட்ஸ் வந்து அதுதான். இந்த இப்போவும் நம்ம பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம்னா அப்போ அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அவர் கொடுத்த ஹிட்ஸ் எங்கே போனாலும் இட் வாஸ். நாங்கள் வந்து ஃபேமிலியாக அவ்வளோ லைக் பப்ளிக் ஐயில் இருந்ததில்லை. ஸோ எனக்கு என்னோட ஒரு வெரி க்ளோஸ் நெட்
ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்பயும் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட மியூசிக்னா இப்போவும் எனக்கு கேட்பாங்க, அப்பா போய் மீட் பண்ணுறியா, ஹாய் சொல்லு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அப்படி போடு சாங் வந்து இப்போ நான் யூஎஸ்ல இருக்கேன். ஸோ அங்கே வந்து இப்போ கூட கிளப்ஸ்ல எல்லாம் வந்து அப்படி போடுவாங்க. போட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தெரியும் அப்பாவோட பாட்டுன்னு. இப்போ அங்கே வந்து இட்ஸ் பிட்வீன் அமெரிக்கன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த பாட்டு அங்கே கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு பெருமை தானே. ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் மியூசிக். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இல்ல அந்த ஹீரோவோட படத்துக்கு வந்து அப்போ மியூசிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க போய் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, ஸோ அப்படி போய் நீங்க மீட் பண்ண யாராவது இருக்காங்களா? அப்படி ஸ்பெசிஃபிக் எனக்கு வந்து சின்ன வயசுல அந்த விஜய், இப்போ தளபதி விஜயை விட அப்போ தளபதி விஜய் வந்து நாங்க 90s கிட்ஸ் அங்க அப்போ ஒரு ரொம்ப ஃபேன் நானு. அப்படின்னா கண்டிப்பா அப்பா பாட்டு இல்லாம இருக்காது. ஸோ ஆனா வந்து விஜயம் ஐ மீன் அதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்போ தெரியல. அந்த மாதிரி வந்திருந்தாரு. என்னோட 16th பர்த்டே வந்து ரொம்ப அப்பா கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ சிலம்பரசன் அண்ட் தென் விஜய் வந்திருந்தாரு, அப்புறம் ஸ்ரீகாந்த் ஹீரோ அவர் வந்திருந்தார், நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப அவ்வளோ மெமரிஸ் இல்லை, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் ஐ ஹாவ் ஆல் த பிக்சர்ஸ். ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாரு அப்பா. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ மீன் அந்த நேரத்தில் வந்து அப்பாவோட எந்த பாட்டாக இருக்கட்டும் அவ்வளோ ஹிட்டு. அண்ட் எனக்கு விஜயோட படம் எல்லாம் அப்போ அவ்வளோ படம் கொஞ்சம் இப்படி அப்படி ஓடினாலும் பாட்டு மட்டும் கண்டிப்பாக ஹிட்டு. ஸோ அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து நம்ம தம்பியை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய ரீச் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வித்யாசாகர் சாருக்கு இப்படி ஒரு பையன் இருக்காரா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு 2 வருஷத்துல இணையத்துலேயுமே ஒரு பெரிய ரீச் கிடைச்சிச்சு. இப்போ வந்து அது வந்து கான்சர்ட்லேயும் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து ஒரு சிஸ்டராக பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்கள் ரொம்ப வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம்ங்க. லைக் எங்களுக்கு தெரியும் ஹீஸ் அ வெரி வெரி டேலண்டட் கிட் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு எப்பயும் நாங்கள் வந்து எப்போ அந்த பிரேக் கிடைக்கும், லைக் எப்போ வந்து பப்ளிக் ஐயில் வருவான்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து பியானோ வந்து வாசிச்சிருப்பாரு நிறைய. ஹீஸ் வெரி டேலண்டட். சின்ன வயசுல டான்ஸ்னா அவர் அப்படி ஆடுவார். ஸோ எனக்கும் மை ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வி கோன் see him on big screens. ரொம்ப வந்து சூப்பராக he's going to come outன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் seeing him now like this, நாங்கள் வந்து we are high, அந்த cloud 9ல இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னும் நிறைய வந்து ஐ வாண்ட் him to do projects. இன்னும் நிறைய அவரோட டேலண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சிங்கரா தான் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகமானாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு டான்சரா இருக்காரு. அவரோட வீடியோவுக்கு அவரே வந்து ஆக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டாரரா வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே அவரு? அவர் வந்து தீவிர தளபதி ஃபேனுங்க. அவர் வந்து அந்த பாட்டு போட்டு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டா இருந்தாலும் அதை போட்டு ஆடிக்கிட்டே இருப்பார். அவர் எந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவர் அத்தனை டேலண்டட், நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அவருக்கு. டான்ஸ் மட்டும் இல்லை, பாடுறது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து மியூசிக்கில் அந்த ஒரு ஆர்வம், இதெல்லாம் வந்து ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த அவரோட ஓன் சிங்கிங் வீடியோஸ் போடும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவரே வாசித்து பாடுறதெல்லாம் ரொம்ப வந்து எங்களுக்கு பிடிச்சி போச்சு. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் டான்ஸ் கூட ஆடுடா, நீ என்ன டான்ஸ் வீடியோஸ் போடு அப்படின்னு. ஸோ மெதுவாக டான்ஸ் வீடியோஸ், ஸோ மெதுவாக ஐ திங்க் இட் கெயின் ரெக்கக்னிஷன். அண்ட் தென் அவர் வந்து அப்பாவோட சூப்பர் சிங்கரில் வந்திருந்தாரு. ஸோ ஐ திங்க் அது வந்து இன்னும் கொஞ்சம் பப்ளிக் அட்டென்ஷனை வந்து ஹி காட் தி அட்டென்ஷன் ஆஃப் பப்ளிக் ஐ. ஸோ his transition was really quick ன்னு சொல்லணும். இந்த 2 இயர்ஸ்லேயே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணார் எவ்வளோன்னு இல்லை. பட் ஆனால் ஐ திங்க் ஹி வாண்டட் இட் டு பி ஆர்கானிக். லைக் ரீச் வந்து அவரோட டேலண்ட் ரீச்சாக இருக்கணும். அப்பா பையன்றது இல்லாமல் ஹர்ஷவர்தன் அப்படின்ற ஒரு பேர் வந்து வெளியில் வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவரும் அதான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஸோ வந்து நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதரா இருந்தீங்க? நான் வந்து எல்டர் சிஸ்டருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி. அப்புறம் வந்து தம்பி லாஸ்ட். அப்புறம் என்ன நடுவில் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் 4 பேர். ஸோ எல்டர் சிஸ்டர் இருக்கிறதுனால எனக்கும் தம்பிக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் லாஸ்ட் பையன் பிறந்திருக்கான் வீட்டில். ஸோ நான் வந்து
அவர் ரொம்ப நான் 12 இயர்ஸா இருக்கும்போது பேபி. ஓகேங்களா. ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பட் ஆனால் நான் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கு சொல்லுவேன், இவன் தான் எனக்கு முதல் பையன், ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு. ஸோ அவனை வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது, அவனுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் நான். டைப்பர் மாற்றினதுலேருந்து சொல்லணும்னா எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஹிஸ் மாம், லைக் யூனோ அந்த மாதிரி. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவனோட எனக்கு இருக்குது. ஸோ தூரமாக இருந்தனால கல்யாணம் ஆகி நான் வந்து யூஎஸ் போனதுனால வந்து கொஞ்சம் தூரம் ஆயிட்டேன். ஐ திங்க் தம்பி வந்து 7 or 8 இயர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகும்போது. யா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஆனால் பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் மை பேபி எங்கே இருந்தாலும். அதே மாதிரி அக்காவும் தம்பியும் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அக்காவும் தம்பியும் இருக்கிற பாசத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் அதிகமா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் அக்காவுக்கும் தம்பிக்குன்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்டோரியில எங்க ஸ்டோரியில எப்பயும் ஒரே மாதிரி இருந்ததுங்க. அது வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆனதுக்கு அப்புறம் சரி, டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு நான் தூரமா இருக்கிறதுனால. பட் ஆனால் இன்னொரு தங்கச்சி இருந்தாங்க. ஸோ ஷீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். ஸோ யாரோ ஒருத்தங்க அவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க வீட்டில். ஆனால் நான் எப்பயுமே அவனுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட்டு ஏதாவது டாய்ஸ் வாங்கணும்னா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு டாய்ஸ் வாங்கி கொடுப்பாரு. எங்களுக்கு குழந்தை, எனக்கு பையன் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு டாய்ஸ் வாங்கி கொடுத்ததே. ஸோ அவர் இப்பயும் சொல்லுவார், அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த ஹெலிகாப்டர், அப்புறம் வந்து இந்த ஏர்பிளேன்ஸ், ரிமோட் கண்ட்ரோலில் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவர் எப்பயும் கூட ஃபஸ்ட்டு இவருக்கு வாங்கி கொடுத்து தான் எங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு, அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் தம்பிக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ முக்கியமாக சொல்ல போனால் அவருக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து ஹர்ஷான்னு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ், மேல் ஃபேன்ஸ் நிறைய. ஐ மீன் ஹீஸ் சார்மிங், ஹீஸ் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஃபீமேல் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் இட். அதே மாதிரி வந்து இப்போ கான்சர்ட்ல வித்யாசா சாருக்கு என்ன மாதிரியான ஒரு கிளாப்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் ஹர்ஷாவுக்கும் வந்தது. அதே மாதிரி ஹர்ஷா சிவாகி காம்போவுக்குமே வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ். ஸோ அவங்க 2 பேரோட காம்போ உங்களுக்கு எவ்வளோ அவங்க இட்ஸ் வெரி நைஸ் டு see them. நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவு தே ஆர். அது வந்து காம்போ ஹிட் ஆயிருக்கு. அந்த லாலா ஹாட் நிக்காலா பாட்டு ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க தேன் இன்ஸ்டாகிராம்ல தேன் பாடியிருந்தாங்க. ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு அண்ட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் their voices also blend very nicely together in a duo songல. So I felt very nice. and அவங்களுக்கு காம்பினேஷன்ல கூட ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கு நிறைய பேர். எனக்கு நிறைய இன்ஸ்டால மெசேஜ் வரும், அக்கா வந்து ஹர்ஷா பிக்சர் கொடுங்க, இல்லை ஹர்ஷா சிவாங்கியோட ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஏன்னா ரீல் கூட பண்ண சொல்லியிருக்காங்க ஹர்ஷா சிவாங்கியோட. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தெம். அப்பா, நான் என்ன சொன்னேன்னா அப்பாவோட இது லெஜெண்டரி வேற. திஸ் பாய் இஸ் அப்கமிங். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த லக். இப்போ எப்பயுமே அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ ஹர்ஷாவோட என்ட்ரி வந்து இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இப்போ எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டேலண்ட்ஸ் எல்லாம் இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரிஸ் சாரோட சன்னுமே கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி திப்பு சாரோட பையன் வந்து இப்போ இந்த கட்சி சேரா. ஸோ அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஒர்க்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஐ மீன் நான் சொல்லணும்னா அங்கே நம்ம யூஎஸ்ல ட்ரெண்டிங்ல எது வருதோ அதுதான் எங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப வந்து பர்சனலாக வேறு யார் அப்கமிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாலேஜ் ரொம்ப கம்மி. பேசினா தவிர நாலேஜ் ரொம்ப கம்மி. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில், ஷார்ட்ஸில் எது ட்ரெண்டிங்காக இருக்கும் அதை பார்த்து இவங்க பண்ணுறாங்களா. இப்போ அந்த கட்சி சேர பாட்டு கூட நாங்கள் அந்த ட்ரெண்டிங்காக இருக்கு. இப்போ அந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அது வந்து யூஎஸ்ஏ சேரும்போது தான் நாங்கள் எங்களுக்கு ட்ரெண்டிங்னு தெரியுது. நான் வந்து ரீல்ஸ் போடும்போது பாட்டு பார்க்கும்போது எல்லாம் தெரியும். அது ஆக்சுவலாக கட்சி சேர பாடு வந்து யார் பாடினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ டிப்பு அவரோட பையனு தான் தெரியும். எனக்கு நேற்று கான்சர்ட்ல தான் தெரிஞ்சது, அம்மா சொல்லி தான் தெரிஞ்சது. ஏன்னா அவர் அங்கே பேசும்போது, அம்மா பேசும்போது உங்க பையன் பாடினா அவங்க பையன் பாடினது தான் அந்த பாட்டான்னு எனக்கு அப்பதான் தெரியும் எனக்கு. ஸோ கொஞ்சம் இந்த வந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா. நான் இங்க சென்னையில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அங்க இருக்கும்போது நாலேஜ் எல்லாம் அவ்வளோ படத்தை பத்தி எல்லாம் ஜாஸ்தி பேசுறது இல்லை. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இப்ப என்ன பண்றீங்க? நான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேங்க. டிகிரி எங்க ஸ்டெல்லால தான் படித்தேன், ஸ்டெல்லா மேரிஸ்ல தான் படிச்சிருக்கேன். அண்ட் தென் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 குழந்தைங்க. ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் தான் இருக்கார் ஃபுல் டைம். அண்ட் பசங்க 2 பேரும், பொண்ணு வந்து 10th படிக்கிறா,
பையன் வந்து 7th படிக்கிறான். நான் வந்து ஃபுல் டைம் ஐடியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ இதுலேயே சரியாக இருக்கும் லைஃபு. அண்ட் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து அங்கே யூஎஸில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லக்கூடாது, ஆனால் வந்து இன்ஃப்ளூயன்சர் கம் பிளாகர். ஸோ வேர் ஐ ஸ்டைல் நம்ம ஒரு இந்தியன் எத்தனிக் வேர் வந்து ப்ரமோட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எத்னிக் வேர் ஆகட்டும், நம்ம ஜுவல்லரி ஆகட்டும், அங்கே யூஎஸ்ல இருக்கிற பொட்டிக்ஸோட கொலாபரேஷன் பண்ணி ப்ரமோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயே வந்து இந்த கோவிட்னால டிக்டாக் ரொம்ப அங்கே வந்து ஹாப்பனிங்காக இருந்தது. ஸோ டிக்டாக்ல ஆரம்பிச்சது. அங்கே வந்து இந்த டப் ஸ்மாஷ் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, ரீல்ஸில் டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஹேவிங் ஃபன் தேர். அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இசையில் ஆர்வம் இருக்கா? நீங்க கத்துக்கிட்டீங்க, ஏன்னா பேரே பல்லவின்னு வச்சிருக்காரு சார். இல்லை கற்றுக்கிட்டேன் நான். எங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா? ஏதாவது அடடா, ப்ராக்டிஸ் பண்ணலையே. ஏன்னா கான்சர்ட்ல நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களோட வாய்ஸை கத்தி ஹர்ஷா அப்பாவுக்கு கத்தி வாய்ஸ் போயிடுச்சு. பட் உங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுறேன், சரிங்களா? ஃபுல் லைன் வேண்டாம். மாறாரோ ஆரிரரோ அம்புலிக்கு நீரிவரோ தாயான தாய்வரோ தங்கரது தேரிவரோ மூச்சுப்பட்டா நோகுமன்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன், நெழுப்பட்டா நோகுமன்னு நிலவடங்க முத்தமிட்டேன். தூங்காம நீ விளக்கே, தூங்காம தூங்கு கண்ணே, ஆசைகள் விளக்கே, அசையாம தூங்கு கண்ணே. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நீரிவரோ. சூப்பரா பண்ணீங்க. ஐயோ, தொண்டை கட்டிடுச்சு. நல்லா இருக்கும்போது இன்னும் சூப்பரா பாடுவீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து இப்போ 2 days தான் ஆச்சுங்க ஊர்லேருந்து வந்து. ஸோ இங்கே என்னமோ வைரல் இன்ஃபெக்ஷன் கூட போயிட்டு இருக்கு போல இருக்கு. தொண்டை எல்லாம் கட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஆனால் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஃபைனலா கொஸ்டின் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து அப்பாக்களுக்கு வந்து மகள் தான் செல்லம்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல 3 மகள்கள் வேற, ஒரே ஒரு பையன்றப்போ கண்டிப்பா அவர் மேலேயும் பாசம் இருக்கும். ஸோ அப்பாக்கு யார் செல்லம்? அப்பாவுக்கு 4 பேருமே செல்லங்க. எப்படி சொல்றதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிட். நான் வந்து நான் நிறைய அப்பாவை வந்து அப்பாவோட ஒர்க் ஆகட்டும், அவரோட வளர்ச்சி ஆகட்டும் பார்த்துருக்கேன். மீதி குழந்தைங்க எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்கனால வந்து அவங்க ஐ திங்க் அது வந்து அந்த க்ரோயிங் ஃபேஸில் இருந்திருக்காங்க அவங்க. அப்பாவோட அந்த ஃபுல் ஃப்ளெஜ்ட் அந்த என்ன சொல்கிறது, அவரோட ஹிட்ஸ் பார்க்குறதாகட்டும், ப்ரிவ்யூவுக்கு போகிறது, படம் போகிறது, அப்பாவோட இந்த மூவி ஸ்டார்ஸோட நாங்கள் எல்லாம் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து போயிருக்கோம். பட் ஆனால் ஐ திங்க் ஐ ஹவ் சீன் மோஸ்ட் ஆஃப் தேட். இப்போ எல்லாம் ஹர்ஷா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பட் ஆனால் அப்பாவுக்கு வந்து 4 பேருமே சேம் தான். எந்த ஒரு ஃபேவரட் சைல்டுன்னு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அம்மா கிட்ட வேணா நான் சொல்லுவேன், நீ உனக்கு வந்து ஹர்ஷா தானே பிடிக்கும், எங்களை பிடிக்காத பையன் பிடிக்கும், பொண்ணு, அந்த மாதிரி. அப்பா அம்மாக்கு 2 பேருக்குமே அப்படி இல்லை. 3 பொண்ணுங்களும் ஒரு பையனும், 4 பேரும் சேம் தான் அவங்களுக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஸோ வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.